தொடர்ந்து தீர்ப்பு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய இணைந்திருக்கிறார் சிபிஎம் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி அவர்கள். வணக்கம் பாலபாரதி. அதாவது தீர்ப்பு விவரம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் அப்படின்னாலும் கூட 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதற்கு மத்தியில் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகள் தங்களுடைய சூழலை கருதி தங்களுக்கான தண்டனையை குறைத்து வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. முதல்ல இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்படணும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே அந்த 9 பேரும் குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கருதி இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆகவே அதற்குரிய சட்ட ரீதியான அதுக்குரிய தண்டனை நிச்சயமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனையில பொள்ளாச்சி இளம் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் பாலியல் பலாத்காரம் சம்பந்தமாக உடனடியாக செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் போன்ற அன்றைக்கு இருந்த அத்தனை அரசியல் அமைப்புகளுமே களத்துல இருந்தாங்க. ஆகவே பொதுமக்களினுடைய இந்த போராட்டம் வெற்றி அடைந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு வரக்கூடிய காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் என்று நான் நிச்சயமாக நம்புறேன். ஹலோ, நன்றி மேம். நன்றி. இணைப்பில் வந்தமைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கும் நன்றி. நன்றி.